ஐயப்பனுக்கு பிடித்தமான அபிஷேகம் நெய் அபிஷேகம். பக்தர்கள் இருமுடி கட்டி கொண்டு வந்து தேங்காய்க்குள் இருக்கும் நெய்யை கொண்டு ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு பக்தர்கள் அளித்த நெய் ஜீவ ஆத்மா பரமாத்மாவுடன் இறைவன் இணையும் தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. சபரிமலை ஐயப்பனுக்கு விபூதி, சந்தனம், பால், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர், 108 ரூபாய் நாணயம் ஆகிய 8 பொருள்களை கொண்டு செய்யப்படும் அபிஷேகம் அஷ்டபிஷேகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்திற்குள் வரும் பக்தர்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கும் தத்துவமசி என்ற வார்த்தையை பார்த்திருப்பார்கள். அதற்கு நீயும் கடவுள் என்ற பொருள். மகர சங்கராந்தி அதாவது தைப்பொங்கல் அன்று இத்தலை இறைவன் ஐயப்பன் பொன்னம்பலமேட்டில் பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் காட்சி தருகிறார். இந்த ஜோதி அப்பாச்சிமேடு, பம்பை, பெரியானை வட்டம், புல்மேடு ஆகிய இடங்களில் இருந்து தரிசிக்க முடியும். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பின்புறம் மாளிகைபுரத்தம்மன் சந்நிதியில் அருள்பாலித்து வருகின்றனர். இங்கு தேங்காயை உடைத்து வழிபடக்கூடிய மாறாக உருட்டி வழிபாடு செய்ய வேண்டும். அதனோடு மஞ்சள் பொடி அம்பாளுக்கு படைத்து வழிபாடு செய்யலாம். ஐயப்பனை புகழ்ந்து பாடும் பாடல்கள் பல பக்தர்களால் பாடப்பட்டிருந்தாலும் சபரிமலை ஆலயத்தில் நடை சாத்தப்படும் நேரத்தில் இசைப்படும் ஹரிவராசனம் பாடல் மிகவும் முக்கியமானது. இது ஐயப்பனுக்காக தாலாட்டு பாடலாகும். சபரிமலைக்கு வரும் பக்தர்களுக்கு கோவில் சார்பாக அரவணை பாயாசமும் அப்பமும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இதில் அரிசி, நெய், சர்க்கரை, ஏலக்காய் கலந்து செய்யப்படும் அரவணை பாயாசம் பலரது விருப்பமானது, சுவைக்கும் புகழ்பெற்றதும் ஆகும். சபரிமலை ஆலயத்தின் நிர்வாக உரிமை திருவாவூர் தேவஸ்தானத்தும் குருவிடம் உள்ளது. ஆலயத்தில் பூஜை செய்யும் அதிகாரம் பெற்றவர்கள் தந்திரிகள் ஆவர். திருவாங்கூர் தேவஸ்தானம் சபரிமலை ஐயப்பன் கோவில் 30 கோடி காப்பீடு செய்து குறிப்பிடத்தக்கது. ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பக்தனும் ஜாதி, மதம், இனம் வேறுபாடின்றி ஒரே மனதுடன் ஒரே மந்திரத்தை உச்சரித்தபடியே சுவாமி ஐயப்பனை திருவடிகளை அடைய வேண்டும் என்பதே ஆலயத்தின் அடிப்படை.